பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் ஆரம்பிச்சு 2 மாதம் கடகடன்னு ஓடி போயிருச்சு. கடந்த இந்த 2 மாதமும் தேவன் நம்மளை அருமையாக கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்காரு. இந்த புதிய மாதத்துக்குள்ளேயும் நம்மளை அடியெடுத்து வைக்கும்படியா நம்மளுக்கு அவருடைய கிருபையினால நம்மளுடைய ஆயுஸ் நாட்களையும் கூட்டி தந்து இந்த மாதத்தை காணும்படியா கிருபை செய்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு இந்த புது மாசத்துக்குள்ள நம்ம கடந்து செல்றதுக்கு முன்னாடி தேவனை துதித்து ஆராதிச்சுட்டு கடந்த நாட்கள்ல ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில செய்த நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் நீங்க சொல்லி நன்றி சொல்லி அவரை துதித்து ஆராதிச்சுட்டு இந்த புது மாதத்துக்குள்ள கடந்து செல்லுங்க. இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 43:1 மற்றும் 2. கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன். இந்த மாதம் ஒரு சூப்பர் நேச்சுரலான மாதமா இருக்க போது. இந்த மாதத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை அற்புதங்களை தேவன் நம்மளோட வாழ்க்கையில செய்ய போறாரு. கார் ஓட்டுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டிரைவர் கிட்ட தான் அந்த காரோட கண்ட்ரோலே இருக்கும். அவங்க ஆக்சிலேட்டர் அமுக்குனா அந்த கார் போகும், பிரேக் போட்டால் அந்த கார் நிற்கும். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட சூழ்நிலை மேல நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்க மேல இந்த உலகத்துக்கு மேல அதிகாரம் தேவன் கிட்ட தான் இருக்கு. ஏசப்பா கிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. அதனால எந்த ஒரு விதமான தீமையும் உங்களுக்கு நடக்காதபடி இந்த மாதத்துல தேவன் பாதுகாத்து கொள்வார். இந்த மாதத்துல மட்டும் இல்லைங்க, லைஃப் லாங் ஏசப்பா எப்பவுமே உங்க கூட தான் இருக்காரு. எந்த ஒரு தீமையும் உங்களை அணுகாதபடி ஏசப்பா பாதுகாத்து கொள்வாரு. இந்த மாதத்துல தேவன் எப்படி உங்களோட வாழ்க்கையில செயல்பட போறார்னா, ஃபர்ஸ்ட் அதோட அந்த பிரச்சனையோட தன்மையே மாறிடும். நெருப்புனா நம்மளை சுடதான் செய்யும், அதுல கை வச்சா நம்மளுக்கு சுடும், அந்த தீ காயங்கள் ஏற்படும். நெருப்பு பக்கத்துல எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம அந்த சைடு வழியா நடந்து போனாலே நம்ம மேல அந்த நெருப்போட புகை வாட வரும். ஆனா தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம நெருப்புல நடந்தாலும் அந்த நெருப்பு நம்மளை எதுவும் செய்யாது. நம்ம சூழ்நிலை எவ்வளவு மோசமா கொழுந்து விட்டு எரியிற நெருப்பை போல இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறனால அந்த சூழ்நிலைகள் நம்ம பாதிக்காது. அந்த சூழ்நிலையவே தேவன் மாற்றி போட்டுருவாரு. அந்த சூழ்நிலை நம்மளை அழிக்காதபடி, நம்மளுக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படுத்தாதபடி தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி போட்டுருவாரு. நீங்க ஏசப்பாவை மட்டும் பற்றி கொண்டு அவர் மேல மட்டும் விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நிச்சயமா ஏசப்பா அந்த சூழ்நிலையோட தன்மையை மாற்றி உங்களுக்கு யாரெல்லாம் கெட்டது செய்யணும்னு நினைச்சாங்களோ அவங்க கரத்துல இருந்தே உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் வரும்படியா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். யார் உங்களை மட்டம் தட்டி மோசமா உங்களை ட்ரீட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி ஏசப்பா உங்களை தலை நிமிர்ந்து உயர்த்தி வைப்பார். ரெண்டாவதா, நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானவர்கள். இப்போ ஒரு நிலமோ இல்ல வீடோ இல்ல காரோ எது இருந்தாலும் அந்த ஓனர் யாரோ அவங்களுக்கு தான் அந்த இடத்தின் மேல எல்லா அதிகாரமும் இருக்கு. இப்போ ரோட்ல போற யாரோ ஒருத்தர் இந்த இடத்த நான் வாங்கணும் விற்கணும்னா முடியாது. அந்த ஓனர் மனசு வச்சாதான் அதை விற்கிறதுனாலும் சரி, என்ன செய்யணும்னாலும் சரி, அந்த இடத்துல வீடு கட்டணும்னாலும் சரி, எந்த ஒரு டிசிஷன்னாலும் அந்த ஓனர் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏசப்பாவோட பிள்ளைங்க, நீங்க அவருக்கு சொந்தமான பிள்ளைங்க. சத்ருவோ மனுஷங்களோ உங்களுக்கு விரோதமா எந்த ஒரு காரியமும் செய்ய முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க அதை முழுசா விசுவாசிக்கும் போது தேவன் உங்களோட வாழ்க்கையில செயல்படுறத நீங்க பாப்பீங்க. ஏசப்பா அவ்வளோ லேஸ்ல அவருக்கு சொந்தமான உங்களை யார்கிட்டையும் சத்ரு கையிலையும் சரி மனுஷங்க கையிலையும் சரி உங்களை விட்டு கொடுத்துடவே மாட்டாரு. அதை நீங்க முழுசா நீங்க நம்பலாம். இந்த மாதத்துல நீங்க அதை கண் கூட பார்ப்பீங்க. ஏசப்பா உங்களை எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம யாரெல்லாம் உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் உங்களை ஜேன்னு ஏசப்பா வள வைப்பாரு. பாவமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்த நம்மளை எப்பேடும் கெட்டு போன்னு விட்டுறாம அவரோட ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்காரு. அவ்வளோ லேஸ்ல விட்டுருவாராங்க உங்களை.
அதனால நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன், நீ என்னுடையவள், நான் உன்னை அவ்வளோ லேஸில் விட்டு கொடுத்துட மாட்டேன். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் போல்டாக நடக்கலாம். யாரை பார்த்தோ எதை பார்த்தோ பயப்படாமல் நீங்கள் போல்டாக இருக்கலாம். ஏன்னா ஏசப்பா உங்கள் கூட இருக்காரு. எல்லாத்தின் மேலேயும் ஏசப்பாக்கு கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் ஏசப்பாவோடையவங்க. உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராதபடி ஏசப்பா பாதுகாத்து கொள்வார். உங்களை விட்டு கொடுத்துட மாட்டார், உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால் சந்தோஷமாக இருங்க. இந்த மாதத்தில் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார். உங்கள் சூழ்நிலை தன்மையை மாற்றி போட்டு உங்களை நிச்சயமாக உயர்த்தி வைப்பார். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, தினமும் அவரோட பாதத்தில் அமர்ந்து உங்களை முழுசாக தேவனோட கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்னோட வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனேன்னு ஏசப்பா கிட்ட நீங்கள் ஃபுல்லாக சரௌண்டர் பண்ணிடுங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எவ்வளோக்கு எவ்வளவோ ஏசப்பா கூட க்ளோஸாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த காலங்களில் க்ளோஸ் ஆகுங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்தி வைப்பார். இப்போ வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த புதிய மாதத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த 2 மாதமும் நீங்கள் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரே, அந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டிருக்கிறீர அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து வந்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த மாதத்துலேயும் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, எங்களை பார்த்து பயப்படாதன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை பார்த்து நாங்கள் பயப்படாமல் உங்களை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியா நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஏசப்பா, அக்கினியில் நடந்தாலும் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அதன்படி ஆண்டவரே, நீர் எங்களுடைய சூழ்நிலைகளின் தன்மையை நீர் மாற்றுகிறதுக்காக நன்றி தகப்பனே. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை நீர் எங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. நீ என்னுடையவள், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லி எங்களை உரிமை கொள்கிறீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, நீர் எங்களை இந்த மாதத்தில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, எங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி, எங்களை கீழே தள்ளினவங்க முன்னாடி நீர் எங்களை உயர்த்தி வைக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஏசப்பா, இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரையும் உங்களோட பாதப்படையில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவராய் பேராய் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. யார் யார் எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, என்ன தேவையில் இருக்காங்க, யார் யார் சுகத்துக்காக காத்திருக்காங்க, யார் யார் ஒரு வாக்குத்தத்துக்காக, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாத தகப்பனே. ஆனால் அவங்களோட சூழ்நிலையை நீர் அறிவீர் தகப்பனே. அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தந்து, சுகத்தை தந்து, பலத்தை தந்து, ஜீவன ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீர் வழி நடத்துங்க தகப்பனே. ஃபினான்ஷியல் தேவையாக இருக்கலாம், இல்லை ஒரு சுகமாக இருக்கலாம், இல்லை ஒரு புது வேலையாக இருக்கலாம், என்ன ஒரு தேவையாக இருந்தாலும், என்ன ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் நீங்கள் அதை தந்து அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களோட கூட இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இருங்க தகப்பனே. ஏசப்பா, அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நீர் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. எந்த ஒரு லாஸும் இல்லாதபடி இந்த மாதத்தில் எல்லாமே லாபமாக நடக்கும்படியாக நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அவங்க கரத்தின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க கிரியைக்கு தக்கதான பலனை தந்து வழிநடத்துங்க ராஜா. இசப்பா, நீர் நீதி செய்கிற தேவனா அவங்களோட வாழ்க்கையிலிருந்து அவங்களுக்கு தேவையான நீதியை நீர் பெற்று தாங்க தகப்பனே. அநியாயமான காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்காதபடி ஆண்டவரே, யாரெல்லாம் அவங்கள அநியாயமாக ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீதியை நீர் வாங்கி தாங்க தகப்பனே. நீர் நீதியின் தேவனாக இருந்து அவங்களுக்கு நீதி செய்கிறவர்களாக இருந்து இந்த மாதத்தில் நீர் நடத்துங்க ராஜா. நீர் அப்படியே செய்யப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த மாதத்துலேயும் மீதியான வேலையை நம்மளோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. நேசிக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஏசப்பா இந்த மாதத்தில் அற்புதமும் அடையாளமான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் செய்வார். அப்படி அவர் உங்களோட வாழ்க்கையில் செயல்படும் போது நீங்கள் அதை மற்றவங்களுக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட சாட்சியின் மூலம் அநேகரோட வாழ்க்கை மாறும். அவங்க ஏசப்பா இவங்களோட வாழ்க்கையில் செஞ்ச மாதிரி என்னோட வாழ்க்கையிலும் செய்வாருன்னு அவங்க இழந்து போன விசுவாசம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும்.
ஸோ உங்களோட சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களோட சாட்சியை பகிர்ந்து கொள்வது மூலமாக நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, மற்றவங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்படி நீங்கள் உங்களோட சாட்சியை இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ உங்களோட சாட்சியை ஆடியோவாவோ வீடியோவாவோ அனுப்புங்க. இல்லை என்னோட முகத்தையோ வாய்ஸையோ நான் காமிக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் அதை ஒரு மெசேஜ் ஃபார்மேட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் அந்த இந்த யூடியூப் சேனலில் கன்வே பண்ணிடுறோம். ஆனால் அவங்க சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. அதே போல் உங்களுக்கோ இல்லை புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க யாரோ பைபிள் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பைபிள் அனுப்பி வைப்போம். இதற்குள்ளே சந்தோஷமாக இருங்க. இந்த மாதம் நிச்சயமாக ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. I hope you all are doing good by the grace of God. By the grace of God, we are entering into the 3rd month of this year. For the past 2 months, our God has guided us by His grace, and He has provided all our needs, and He has done great miracles in our lives. So recollect all your memories that has happened in your life, and recollect all the miracles and blessings that our God has done in your life, and give thanks to Him. Sit in His presence, worship Him for some time, and then move on to this month, so that this month will be a blessing for you. Now let's look at the promise that our God has given us for this month. The promise verse that our God has given us is Isaiah chapter 43 verse 1 and 2. Do not fear, for I have redeemed you. I have called you by your name. You are mine. When you pass through the waters, I will be with you, and through the rivers, they will not overflow you. When you walk through the fire, you will not be scorched, nor will the flame burn you. Amen. Yes, this month is going to be a supernatural month for us. Our God is going to do supernatural, miraculous things in our life in this upcoming days. If you take a look at the person who's driving a car or any type of vehicle, the control will be in their hand. If they press the accelerator, the car will move, and if they press the brake, the car will stop. Likewise, in our life, our God is in control on our situations, on our health, on us, and on this world. So don't worry about the situation or the person who is against you, because our Lord is on control. He will take care of everything. As He is in control in our life, no one can do anything to us, because He will protect us as a shield. The first thing that our God is going to do in our life in this month is He will change the nature of the situation. For example, fire will burn you, and there will be marks in your hand. And even if you walk across the place where there is fire, there will be smoke smell on you. But when God is with you, even if you walk on the fire will do no harm to you. Likewise, in our life, our situation might be like a fire in the forest, but our God is in control, and He is taking care of everything. So you need not to worry. He will change the situation, and He will make the person who is trying to harm you to bless you. So don't worry about the situation or the person, because our God is changing everything. He is doing supernatural, miraculous things in your life. He is working on it. You will definitely see those things in this month. Second of all, He owns us. We belong to Jesus, so no one can take control of us. For example, if a person has a land, only he can build a house or a residence or whatever, or only he can sell it to someone else. No one has authority on that particular land, and only the owner has the rights to do whatever he wants. Likewise, in our life, we belong to Jesus, so no one can touch us. The Satan cannot do any harm for us. We have been living in a very sinful life. Our God didn't let us go. He sacrificed His own life
to redeem us, to save us from that sinful life. How will He let you go? He will never let you go. He will always be with you. He will always work for you. He is always on your side. He will always bless you, because our God loves to bless His people. Our God loves to bless His children, and He will never let you or give you in the hand of Satan. So don't worry about anything. The tables are turning, the situations are turning, the miracles are on the way. So start giving thanks to our Lord and get ready to celebrate the blessings and supernatural things that you are going to receive in your life. The only thing you have to do is sit in God's presence, surrender yourself to Him, trust in Him with your full heart without any doubt, and He will take care of everything. Hold on to Him and receive supernatural blessings in your life. God bless you all. Have a blessed month. Amen.